Hello everyone, this is Guna Ragulan. ஸோ போன வீடியோலலாம் வந்து நாங்கள் ரண்டம் ஃபோல்டர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்கான்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து யூசர் அக்கௌண்ட் வந்து எப்படி சிஎம்டியை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி. அதாவது வந்து நான் வந்து யூசர் அக்கௌண்ட் வந்து இந்த கம்ப்யூட்டரில் க்ரியேட் பண்ணி காட்ட மாட்டேன். ஒரு கமாண்டை ரன் பண்ண உடனே அது யூசர் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகும். பட் அதை நான் பண்ணி காட்ட மாட்டேன். ரீசன் என்னன்னு சொன்னால் எனக்கு போய் திருப்பி அதை டிலீட் பண்ணி கொண்டிருக்கணும். இட்ஸ் போரிங். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் வந்து இதோட அடிஷனலாக வந்து இந்த 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 யூடியூப் இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்கு. ஸோ 20வது வீடியோ மேக் ரண்டம் யூசர் அக்கௌண்ட் யூஸிங் சிஎம்டின்னு சொல்லி இங்கிலீஷில் செய்திருப்பேன். ஐ திங்க் இட்ஸ் 2 years ago. ஸோ இங்கிலீஷ் யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்க சொன்னால் இப்போ நாங்கள் ரண்டம் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுற மாதிரி எப்படி ரண்டம் யூசர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செகண்ட் ரன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் 2000-3000 யூசர் அக்கௌண்ட் நீங்கள் லாகின் பண்ணக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா 2000-3000 யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதை நான் இப்போ சொல்லக்குள்ளே வந்து எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ஒன்று ஞாபகம் வருது. அதாவது வந்து ஸோ இந்த யூடியூப் டுட்டோரியலில் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த இன்சிடெண்ட் தான் ஞாபகம் வந்துச்சு. பட் நான் இந்த யூடியூப் டுட்டோரியலில் வந்து அந்த கோடிங் எல்லாம் காட்டுவேன், பட் செய்து காட்ட மாட்டேன். பட் தட்ஸ் நாட் குட். அதே மாதிரி இந்த கோடை வந்து கிட்டப்பில் நான் பப்ளிஷ் பண்ண மாட்டேன். பட் அதை கோடிங்கை வேணும்னு சொன்னால் ரண்டம் ரண்டம் யூசர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி இதில் நான் சொல்ல மாட்டேன். பட் வந்து யூசர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லுவேன். ரண்டம் யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது வந்து இட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அன் நாட் குட் ஸ்கிரிப்ட். அதை நம்ம எழுதினோம்னு சொன்னால் பழைய காலத்து கம்ப்யூட்டர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் எக்ஸ்பி பழைய விண்டோஸ் 7s எல்லாம் வந்து அப்டேட் ஆகாது. இப்படியான இந்த பேட் ஃபைல் வந்து கூடுதலாக வைரஸ்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறவங்க. ஸோ இப்படியான ஸ்கிரிப்ட் எல்லாம் கூடுதலாக இன்டர்நெட்டில் அதிகமாக அதை டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ண நம்ம கம்ப்யூட்டரில் பில்லியன்ஸ் கணக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும், கணக்கு ஃபோல்டர் இதாகும் அப்படின்னு சொல்லி பல இந்த வைரஸ் அடிக்குதுன்னு சொல்லுவோம். அப்படியான இஷ்யூவில் வந்து இந்த பேட் ஃபைலெல்லாம் தான் கூடுதலாக ஆகுது. ஸோ இந்த ரண்டம் அக்கௌண்ட் ரண்டம் ஃபோல்டர்ஸ்ன்னு கதைக்கக்குள்ள எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. என்னென்னு கேட்டால் கிட்டத்தட்ட நான் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாட் ஒரு இப்போ கம்ப்யூட்டர் படித்து கொண்டு இருக்கக்குள்ள லைக் ஒரு இப்போ 14, 15, 13 years ஓல்டாக இருக்கக்குள்ள வந்து எங்களுடைய ஏரியாவில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் இருந்துச்சு. அது லைக் அது கெஃபேன்னு சொல்லி. ஸோ அங்கே போய் இதை ஒரு நாள் வந்து ட்ரை அவுட் பண்ணி பார்த்தேன். லைக் தட்ஸ் ஐ திங்க் that's not good, like not it's illegal, but அதை நான் ட்ரை அவுட் பண்ணி பார்த்தேன். லைக் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி போட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்கிரிப்ட் வந்து இதுதான் லைக் நெட் யூசர் ஸோ ரண்டம் ஆட்னு சொல்லி. பட் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்னொன்று போடுவோம் லைக் எக்ஸ் ஓகே காட்டிதான். பட் இட்ஸ் டோன்ட் யூஸ் இட் லைக் கோ டு எக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுவோம். ஸோ இது என்ன செய்யணும் சொன்னால் நிறைய அக்கௌண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். லைக் அந்த கம்ப்யூட்டரில் போய் இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்தேன். பட் you have to run it as an administrator mode. பார்த்தீங்க சொன்னால் அந்த காலகட்டங்களில் இந்த செக்யூரிட்டி எல்லாம் கூட இருக்காது. அட்மினிஸ்ட்ரேட்டர் மோட்லேயே வந்து கம்ப்யூட்டர் வைக்கணும். ஜஸ்ட் போய் அதை ஓப்பன் பண்ணி போட்டு கிளிக் பண்ணி போட்டு ரன் பண்ணிட்டு வந்தோடனே நிறைய இதாகிடும். ஸோ ஒன் டே இப்படி நான் ஒரு நாள் பண்ணி போட்டு வந்தேன். அது இப்போ அந்த ஓனர்ஸுக்கு அது நான் தான் பண்ணுன்னு தெரிய வந்தேன். லைக் இப்படி ஸோ இது ஸ்மால் ஃபனி ஸ்டோரி. லைக் நான் வந்து கம்ப்யூட்டர்ஸ் லேர்ன் பண்ணக்குள்ளே வந்து கூடுதலாக இப்படி ஸ்மால் ஆன விடயங்களை வந்து செய்திருப்பேன். லைக் ஸோ அந்த டைமில் வந்து இட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். பட் இப்போ வந்து இப்போ பார்த்தீங்க சொன்னால் இந்த கோடிங் இப்போ நான் செய்து காட்ட இந்த கோடை ரன் பண்ணீங்க சொன்னால் ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட்டை தான் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க சொன்னால் இட்ஸ் நாட் குட். ஸோ அண்ட் திஸ் இஸ் த கோட். பட் இதை நான் வந்து ரண்டம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரியேட் யூசர் அக்கௌண்ட். ஸோ create user account.bat file. ஸோ அதை டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிடுவேன். ஸோ இதை ஓப்பன் பண்ண சொன்னால் எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நியூ யூசர்னு சொல்லி ஒரு யூசர் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகும். பட் இதையும் நான் ரன் பண்ணலை. பட் இது எப்படி வந்து நிறைய யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம லூப்பில் போட்டோ இல்லாட்டி வந்து நான் காட்டின அந்த ரண்டம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணால் வந்து இட்ஸ் ஒரு வைரஸ் ஃபைலாக மாறிது. ஐ திங்க் இப்போத்தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதை ரன் பண்ண விடுமான்னு கூட எனக்கு தெரியலை. பட் அதை நான் செய்து பார்க்கல. அண்ட் அந்த கம்ப்யூட்டர் வந்து மெஸ்அப் ஆகிதும். பட் சிம்பிளாக சொல்ல போனால்
இதுதான் வந்து விளக்கம், லைக் ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இதை நான் கிட்டப்பில் போட்டுருக்கேன். பட் இதை நீங்கள் ரன் பண்ணுறதால உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ஜாம்பியாக போகிறது கிடையாது. உங்களோட கம்ப்யூட்டர் வந்து நிறைய அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறத கூட இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃபைலை தான் க்ரியேட் பண்ணும். ஐ மீன் ஜஸ்ட் ஒரு ஒன் அக்கௌண்ட் நியூ யூஸர்னு சொல்கிற அக்கௌண்ட்டை தான் க்ரியேட் பண்ணவே தவிர வேறு எதுவுமே இது செய்ய போகிறது இல்லை. ஸோ பட் நான் அந்த ஸ்கிரிப்டை வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் யூஸர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற ஸ்கிரிப்ட் வந்து நான் ஆல்ரெடி இங்கிலீஷில் போட்டிருந்தேன். பட் டோன்ட் யூஸ் இட், ஜஸ்ட் யூஸ் இட் ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ். ஸோ இப்படியான ஸ்கிரிப்ட் எழுதி நீங்கள் போட்டாலோ இல்லாட்டி இந்த ஸ்கிரிப்ட் எழுதி ஆரம் தவறுதலாக ஓப்பன் பண்ணாலோ அது ரண்டம் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகி ஒரு மெஸ்ஸை க்ரியேட் பண்ணுது. ஸோ ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் இப்படிலாம் செய்யலாம். இப்படியெல்லாம் பேட்ச் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு அனுப்பப்படலாம்ன்றதுக்கான ஒரு அவேர்னஸ் தான். ஈவன் ஐ டோன்ட் டீச் ஹேக்கிங். ஸோ இப்போ இந்த எத்திக்கல் ஹேக்கிங் அதுக்கிட்ட சில டெக்னிக்ஸை கூட நான் வந்து இது சொல்கிறேன். லைக் இப்போ இந்த வழி ஸ்ப்ரெட் பண்ணுறது கிடையாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது க்ரியேட் யூஸர் அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ண சொன்னால் ஒன் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகும். So what I'm doing right now, I'm just going to create a folder like 18th, not 18th, yeah, 18th, yeah, create user accounts. Okay, user account அப்படி create பண்ணுறதுக்குள்ள போட்டுதான். So இதை execute பண்ணால் one new user account create ஆகும். But I don't like to do it, okay, in my PC. But if you want, you can clone it and try. Okay guys, and thank you very much for watching this video. But one point, do not write any script that ஏதாவது என்ன சொல்கிறது, இந்த பேட் ஃபைல், இந்த பேட் ஸ்கிரிப்டிங்கை வந்து நான் சொன்னது போல் வந்து இப்போ ஸ்டார்ட் சிஎம்டி ஸ்டார்ட் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ முதல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டார்ட் விண்டோஸ் ஒரு 10 times, ஸ்டார்ட் ஃபோட்டோஷாப் 1000 times எல்லாம் சொல்லி ஸ்டார்ட் ஆகிற மாதிரிலாம் ஸ்கிரிப்ட் வரும். தோஸ் ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ். பட் சில ஆன்டிவைரஸ் பிடிக்கும். ஐ டோன்ட் நோ, ஈவன் இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் ரன் பண்ணக்குள்ள விண்டோஸில் இருக்கிற டிஃபால்ட் ஆன்டிவைரஸே பிடிக்கலாம். ஓகே, இப்படியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. பட் இப்போ ரன் ஆக மாட்டேது இல்லை. பட் முதல் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ரன் பண்ணி பாருங்க, ரன் ஆகும் ஐ திங்க். பட் வந்து ஆன்டிவைரஸ் பிடிக்கக்கூடிய சான்சஸ் வந்து கூட இருக்குது. வந்து நீங்கள் பேட் ஸ்கிரிப்டில் வந்து வைரஸ் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ண போனீங்க சொன்னால். இதே போல் இன்னொன்று இதுக்கு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிடி ரோம் எல்லாம் அடிக்கடி வெட்டியால் வந்து க்ளோஸ் ஆகுற மாதிரி, லைட் எல்லாம் பற்றுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிடி ரோம் இப்போ எல்லாம் ஈவன் நான் வச்சுக்கிற லேப்டாப்ஸு கூட சிடி ரோம்ஸ் இல்லை. இப்போ சிடி யாருமே பாவிக்கிறதில்லை. பட் முதல் பார்த்தீங்க சொன்னால் அந்த பிசியில் நம்மளோட பெண்டியம் 3 அப்படியான பெண்டியம் கம்ப்யூட்டரில் இல்லாமல் ஒரு சிடி ரோம் இருக்கும். இப்படி ஒரு பேட்ச் ஸ்கிரிப்டிங் எழுதி போட்டு ஒரு கமாண்ட் இதுக்கு சிடி ரோம் எஜெக்ட் பண்ணுறதுக்கு, திருப்பி உள்ளே அனுப்புறதுக்கு, எஜெக்ட் பண்ணுறதுக்கு, உள்ளே அனுப்புறதுக்கு. ஸோ அது நம்ம ரன் பண்ணோன்னு அப்படி வந்து போய் கொண்டிருக்கு. அதே மாதிரி வந்து கீபோர்டில் லைட்டை பற்ற வைக்கிறது, ரன்டமாக பற்ற வைக்கிறது. அதே போல் வந்து பல டெக்னிக்ஸ் ட்ரிக்ஸ் இதுக்கு. இட்ஸ் குட் ஃபார் லேர்னிங். ஆப்வியஸ்லி வந்து எல்லா பீப்புளும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அட்ராக்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேக்கிங்கில் அந்த மூவியை பார்த்தீங்க. ஐ வாண்ட் டு கிரியேட் வைரஸ், ஐ வாண்ட் கிரியேட். ஈவன் நான் கூட சின்ன வயசில் வந்து கம்ப்யூட்டரில் எக்ஸ்ட்ராக்ட் ஆனது வந்து இந்த ஸ்கிரிப்டிங்ஸ் இப்படியான விடயங்களை பார்த்து தான். ஸோ பட் தட்ஸ் குட். பட் ஒரு சர்டன் ஏஜோட சர்டன் லெவலுக்கு பிறகு வந்து ஸ்கிரிப்டிங் எழுதுறது, லைக் வந்து வைரஸ் ஸ்கிரிப்ட் எழுதுறது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ அண்ட் யுவர் கரியர். தென் ஸோ keep everything simple. Okay guys, thank you so much for watching this video. I will see you in another video.